வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய செந்தூரான் ஜோதிட தாந்திரிக பயிற்சி மையத்தின் சார்பாக ரொம்ப நாளாக நம்ம ஜோதிட தளபதி யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ் கொடுக்காமல் இருக்கோம். ஒரு 2 months-ஆக மக்கள்லாம் வந்து, சார் என்ன சார் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, 2 மாதம் ஆச்சு நீங்கள் எதுவுமே பேசலை, சேனல்ஸில் வீடியோஸ் வரல, நிறைய இடத்துல நீங்கள் கலந்துக்காமல் இருக்கீங்கன்னு கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்டு மக்களுக்காக, சரிங்களா? இப்போது ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே வந்து என்ன மாதிரியான இஷ்ட தெய்வத்தை வணங்கினா நல்லாயிருக்கும். சரி, இஷ்ட தெய்வம் அப்படின்னா எனக்கு வந்து முருகன் பிடிக்கும், ஒருத்தருக்கு சிவன் பிடிக்கும், ஒருத்தருக்கு விநாயகர் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த இஷ்ட தெய்வத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு லக்னத்திற்கும், நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய லக்னத்திற்கும் என்ன மாதிரியான இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். இப்போது மேஷ லக்கணம், சரிங்களா? இந்த மேஷ லக்கணம் 5ஆம் அதிபதி சூரியன். இவர் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றாலோ அல்லது லக்னத்தில் பலம் பெற்றாலோ 5ஆம் இடத்தை பார்த்தாலோ என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேஷ லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன். இவர் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றாலோ அல்லது பலம் பெற்றாலோ 5ஆம் இடத்தை பார்த்தாலோ சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. ஏன்னா இது மூலிமா நமக்கு வாழ்க்கையில் வெற்றிகளை அள்ளி கொடுப்பார். ஏன்னா இந்த மேஷ லக்கணக்காரங்களுக்கு சிவபெருமான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் வர்றாரு. அவர் மேஷ லக்கணக்காரர். சார் என்ன சார், எனக்கு மேஷ லக்கணம் எதை பண்ணாலும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன். என்ன சார் அப்படின்னு, நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. அப்போ அவர் சொல்கிறார், சார் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதா? ஆமாம், சிவபெருமான வழிபாடு பண்ணுறதுனால கண்டிப்பாக மேஷ லக்கணக்காரர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டு. எதனால சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? சூரியன். மேஷ லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியன். அப்போது இவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலோ அல்லது லக்கணத்தில் பலம் பெற்றாலோ 5ஆம் இடத்தை பார்த்தாலோ, இப்போ ஆட்சியோ அல்லது பலமோ அல்லது பார்வையோ இருந்துச்சு அப்படின்னா இவரோட இஷ்ட தெய்வம் சிவபெருமானாக இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு லக்னத்துக்கும் தாந்திரிக முறையில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்போம். சரி சார், இப்போ எங்களால் சிவன் கோயிலுக்கு போக முடியல, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டியன், ஆனால் எனக்கு மேஷ லக்னம், நான் யாரை வழிபாடு பண்ணலாம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சூரியன் தான் சிவன் கோயிலில் நம்ம சூரியன்னு சொல்கிறோம். சூரியன் அப்போ ஏன்னா சிவன் தான் வந்து தலைமை. அப்போ என்ன பண்ணலாம், சூரியன் சம்மந்தப்பட்டமான இடங்களுக்கு சென்று நம்ம அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எப்படின்னா சார், சூரியன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் சொல்கிற இடம் என்னென்னா கவர்மெண்ட்டு, நிர்வாகம், இதெல்லாம் வந்து சூரியன் தான் சொல்லுவோம். அப்போ நான் கவர்மெண்ட் அலுவலகத்தில் கூடிய சிவன் கோயில் ஏதாவது இருந்தால் அந்த மேஷ லக்கணக்காரர்கள் வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணக்காரங்க என்னென்னா 5ஆம் அதிபதி புதன். ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? புதன். 5ஆம் இடத்தில் ஆட்சியோ உச்சம் பெற்றாலோ அல்லது 5ஆம் இடத்தை பார்த்தாலோ, சரிங்களா, அப்போ மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அப்போது சார் ரிஷப லக்கணத்தில் மகாவிஷ்ணு, ஆமாம், கண்டிப்பாக மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணிங்கன்னா தொழில் மேன்மை பெறும்னு சொல்கிறேன். ஏன்னா ரிஷப லக்கணக்காரங்க இப்போ எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, சனி பயிற்சி சார், குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது மூலிமா இந்த ரிஷபத்துக்கோ அல்லது துலாத்துக்கோ நன்மை கிடைக்கும், மிகப்பெரிய புதையில் கிடைக்கும்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னவாக இருந்தாலும் இந்த ரிஷப லக்கணக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒரு சிறப்பு. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்கணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணக்காரங்க, சரிங்களா, மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஏன்னா சுக்கிரன் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது.
சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இவர் 5ல் ஆட்சி பெற்றாலோ அதில் 10ல் உச்சம் பெற்றாலோ 5ஆம் இடத்தை பார்த்தாலோ யாரை வழிபாடு பண்ணணும்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இது ஒன்று. ஆனால் இந்த மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, மிதுன லக்னக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி 5ஆம் அதிபதி சுக்கிரன் பகவான் இவர் 5ல் ஆட்சி பெற்றாலோ அல்லது 10ல் உச்சம் பெற்றாலோ அல்லது 5ஆம் இடத்தை பார்த்தாலோ செய்ய. எதுக்காக சொல்கிறேன் இதை? மகாலட்சுமி தாயார் மேக்சிமம் மகாலட்சுமிக்குன்னு தனி கோவில் இருக்கும். ஆனால் மகாலட்சுமி எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்களை உங்கள் இஷ்ட தெய்வமாக வைத்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நீங்கள் செய்யும் செயலில் கண்டிப்பாக ஒரு நிலைப்பாடு கிடைக்கும், உறுதிநிலை கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடகலக்கணம். இந்த கடகலக்கணம் சார், கடகலக்கணம்னாலே எல்லாருக்குமே சொல்லுவேன் சார், நான் கடகலக்கணத்தில் பிறந்துட்டு படாத பாடுபடுறேன் சார், என்னால். நீங்கள் கடகலக்கணமா? அம்மா நீங்கள் என்ன லக்கணம்? தனுசு லக்கணம். உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த கடகலக்கணம் யாராவது இங்கே கடகலக்கணம் இருக்கீங்களா? இல்லை. சரி, ஓகே. அப்போது இந்த கடகலக்கணம் என்னென்னா, கடகலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் இவர் 5ல் ஆட்சி பெற்றாலோ 7ல் உச்சம் பெற்றாலோ 5ல் ஆட்சி பெற்றாலோ அல்லது 7ல் உச்சம் பெற்றாலோ சரிங்களா, யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. இவர் இஷ்ட தெய்வமாக கடகலக்கணக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சுப்பிரமணியரை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டாலே காரியம் என்றைக்குமே வெற்றி அடையும். சரிங்களா? என்னென்னா கந்தன் அருள் பெருகும் சொல்கிறதோட ஞானம், புகழ், செல்வம் இவை அனைத்தும் கண்டிப்பாக கடகலக்கணக்காரர்கள் சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இவர் இஷ்ட தெய்வமாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து சிம்மலக்கணம். சிம்மலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எல்லாருக்குமே ஒரு சார், அவருக்கு என்ன சார் சிம்மலக்கணம்? ஏன்னா நான் கூட சிம்மலக்கணம் தான். நீங்களும் சிம்மலக்கணமா? சரி. ஆனால் நீங்கள் என்ன லக்கணம்? கன்னி லக்கணம். சரி, அடுத்து அவருக்கு வருவோம். பாருங்கள், நம்ம கேட்குற லக்கணம் வரமாட்டேங்குது. சரிங்களா? அப்போது நம்ம சிம்ம லக்கணம். அப்போ இந்த சிம்ம லக்கணத்தினுடைய 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போது குரு பகவான் தான் 5ஆம் அதிபதி. இவர் 5ல் ஆட்சி பெற்றாலோ இல்லை 5ஆம் இடத்தை பார்த்தாலோ தட்சிணாமூர்த்தியை இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. தட்சிணாமூர்த்தியை இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடலாம். ஏன்னா நான் சிம்மலக்கணன்றனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் வெள்ளை சுண்டலில் மாலை போட்டுருவேன். எல்லாருமே சொல்லுவாங்க, சார் தவறாமல் நான் வர்றேனோ வரலையோ ஐயர்கிட்ட சொல்லிடுவேன், என் சார்பாக இன்றைக்கி சுண்டல் மாலை வியாழக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க. அப்போது நான் ஏன் சக்ஸஸ் ஆகிறேன்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் சக்ஸஸ் ஆகிறோம். இல்லைன்னா நம்மளால் சக்ஸஸே கொடுக்க முடியாது லைஃப்பில். அப்போ என்ன பண்ணணும், சிம்ம லக்கணக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பு. இத்தனைக்கு என்ன சொல்கிறேன்னா, அவங்களை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிறதே ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு பலன் உண்டு. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம். இந்த கன்னி லக்கணம் அப்படின்னாலே கன்னி லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி சனி பகவான். இவர் 5ல் ஆட்சி பெற்றாலோ அல்லது 5ஆம் இடத்தை பார்த்தாலோ சாஸ்தாவை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. சாஸ்தாவை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே. ஏன்னா ஒரு சிலர் என்னென்னமோ சொல்கிறாங்க, லக்னம் மாறணுவாங்க. ஆனால் ஒரு மனிதன் ஜனனமாகி விட்டால் அவன் பிறக்கும்போது என்ன லக்னமோ இறக்கும்போதும் அதே லக்னம்தான். அப்படி ஒவ்வொருக்கும் லக்னம் மாறும்போது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படின்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நான் பிறக்கும்போது சிம்ம லக்னம் என்ற துலா லக்னம் போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா? அப்போ நான் துலா லக்னம்னு சொல்ல முடியாதுல்ல. என்னுடைய லக்கணம் எதுவோ அதை தான் நான் பேச வேண்டும். அப்படி ஜாதகத்தில் இந்த கன்னி லக்கணக்காரர்கள் மெயினாக யாரை வணங்கணும் அப்படின்னா சாஸ்தாவை இஷ்ட தெய்வமாக ஏற்று வணங்குவது ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லை, இந்த சாஸ்தா அப்படின்னா எல்லாருக்குமே சார் சாஸ்தாவை வழிபாடு பண்ணுறது எங்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சு பூஜிக்கலாம் அப்படிலாம் இல்லை. சாஸ்தாவை மனதார நினைத்தாலே போதும், கண்டிப்பாக இந்த கன்னி லக்கணக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சரிங்களா? இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தான்னு சொல்கிறோம், இல்லை
சாஸ்தா வழிபாடு. திருநெல்வேலி மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாய மக்கள் சாஸ்தாவை ரொம்ப குலதெய்வமாக வழிபாடு பண்ணுவாங்க. சாஸ்தாவை வழிபாடு செய்தவர்கள் எப்பொழுதும் தோற்றதே கிடையாது. சாஸ்தா ஒருபோதும் கைவிட மாட்டார். சரிங்களா? அது மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்கணம். அப்போ இந்த துலா லக்கணத்திற்கு, துலா லக்கணம் அப்படின்னாலே சார் துலா லக்கணமா சார், நான் படாத பாடுபட்டேன் சார், இந்த குரு பயிற்சி தான் நல்லது செய்யுமா சார், இல்லை சனி பயிற்சி நல்லது செய்யுமா சார், எப்போவுமே துலா ராசியோ அல்லது துலா லக்கணமோ எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும். நம்ம இப்படி முன்னேறிடுவோமா, அப்படி முன்னேறிடுமா, நம்ம முன்னேற்ற பாதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தினம் தினம் எழுதி 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 தன் வாழ்க்கையை எழுதி கொண்டே இருக்கும். இந்த துலா லக்கணக்காரங்க எப்போவுமே அப்படித்தான் வாழ்க்கையை எப்போவுமே நிர்ணயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓ இப்படி இருக்குமோ, நம்ம லைஃப் அப்படி இருக்குமோன்னு. ஆனால் இந்த துலா லக்கணக்காரர் லக்னாதிபதி, துலா லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி சனி பகவான், துலா லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி சனி பகவான். ஆக இவர் வருவார். ஆனால் 5இல் ஆட்சி பெற்றாலோ அல்லது நின்றாலோ, லக்கணத்தில் உச்சம் பெற்றாலோ, 5ஆம் இடத்தை பார்த்தாலோ நீங்கள் வணங்க வேண்டிய இஷ்ட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான். இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறனால மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஞ்சநேயர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் ராமருக்கு. ராமர் அங்கே போரிட்டாரோ இல்லையோ, ஆஞ்சநேயர் தான், ஆஞ்சநேயருடைய உதவி ராமருக்கு மிக முக்கியமாக இருந்துச்சு. ராமாயணத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் ராமருடைய உதவி இல்லாமல் ராமர் வெற்றி வாகை கண்டிப்பாக சூடவே முடியாது. ஆஞ்சநேயருடைய உதவி கண்டிப்பாக தேவை. அப்போது இந்த துலா லக்கணக்காரங்க என்ன பண்ணணும், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு. இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சார் ஆஞ்சநேயர் கோயில் போனோம் சார், சும்மா பார்த்துட்டு அப்படி செய்யக்கூடாது. ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போகும்போது ஆஞ்சநேயருக்கு ஒரு கல்கண்டு, ஒரு லட்டோ, ஏதோ ஒரு நெய்வேத்தியத்துக்கு ஏதோ ஒரு பொருள் அதுக்கு நம்ம கொடுக்கணும். ஒரு பழம், ஒரு வாழைப்பழம் ஆஞ்சநேயர் பார்க்கும்போது சும்மா பார்க்கக்கூடாது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு பூஜிப்பது ரொம்ப சிறப்பு. துலா லக்கணக்காரர்கள் இஷ்ட தெய்வமாக யாரை வச்சுக்கணும், ஆஞ்சநேயரை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த ஆஞ்சநேயர் சார், ஆஞ்சநேயருக்கும் துலா லக்கணத்துக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையாகவே ஆஞ்சநேயருக்கும் துலா லக்கணத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. ஏன்னா துலா லக்னம், துலாம்னாலே என்ன பண்ணுறோம், நம்ம சுக்கிரன் தானே. அது சுக்கிரனுடைய வீடு, துளாராசியே சுக்கிரன் தான். புரியுதுங்களா? அப்போது சுக்கிரனுடைய ஆதரவு இல்லாமல் எதுவுமே நடக்காது. எந்த ஒரு செயல் நீங்கள் செய்யும் பொழுதும் சுக்கிரன் கண்டிப்பாக அந்த இடத்துல வேணும். ஒரு பொருள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படின்னா கூட பணம் கொடுத்தானே வாங்கணும், பணம் சுக்கிரன் தானே. அப்போ சுக்கிரனுடைய ஒரு வீட்டில் நீங்கள் குடியிருக்கணும், அந்த வீடே சுக்கிரன் தானே. அப்போது சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம விருச்சக லக்கணம். ஐயா இந்த விருச்சக லக்கணமா, அப்பா சாமி விருச்சக லக்கணம்னு சொன்னாலே கொஞ்சம் பதட்டமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா விருச்சக லக்கணத்தில் தான் மிகப்பெரிய மாமனிதர்கள்லாம் உருவாயிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணக்காரர்கள் தான் நம்ம ஆளும் தகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விருச்சக லக்கணக்காரர்களுக்கு எப்போவுமே மற்றவர்களிடத்துல இறங்கி போக தெரியாது, ஆனால் அமைதியாக இருந்த ஒருவரை அடிக்க தெரியும். விருச்சக லக்கணம் மிகவும் பார்த்தீங்கன்னா ஆபத்தானதுன்னு நான் சொல்லிடுவேன். விருச்சக லக்கணம், அப்பா உன்கிட்ட கவனமாக இருக்கணும்ப்பா, தேள் கொட்டி கொண்டே இருக்கும், தேள் கொட்டி கொண்டே இருக்கும். அதே போல் தான் விருச்சக லக்கணக்காரர்கள் கொட்டி கொண்டே இருப்பார்கள், ஆனால் வெளியே தெரியாது. ஒருவரை அழிக்க நினைத்தால் அமைதியாக இருந்து அழித்து விடுவார்கள். விருச்சக லக்கணக்காரருடைய குணாதிசயம் என்னென்னா, நல்ல நண்பர்களாகவும் இருப்பார்கள், அவர்கள் தான் மிகப்பெரிய எதிரியாகவும் மாறுவார்கள். எப்பொழுதுமே விருச்சக லக்கணக்காரர் கொஞ்சம் பார்த்துருன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நமக்கு நல்ல வழி காட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க தான் கடைசியில் நம்மளை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளி விடுவாங்க. விருச்சக லக்கணக்காரர்கள்ட்ட கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னொன்று என்னென்னா, இந்த விருச்சக லக்கணக்காரர்களை வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது தான் ஒரு சிறப்பு. இந்த தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி குரு பகவான். இவர் 5இல் ஆட்சி பெற்றாலோ அல்லது 5ஆம் இடத்தை பார்த்தாலோ தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பல நன்மைகளை நீங்கள் அடைவீங்க. சரி, அடுத்து நம்ம தனுசு லக்கணம். இப்போ நம்ம சகோதரி சொன்னாங்க தனுசு லக்கணம் அப்படின்னு. அந்த சகோதரிக்கு வந்து தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். இவர் பார்த்தீங்கன்னா 5இல் ஆட்சியோ பெற்றாலோ அல்லது 2இல் உச்சம் பெற்று 5ஐ பார்த்தாலோ கந்த வேலை இஷ்ட தெய்வமாக, நம்ம தெரியும்ல, கந்தவேலை வேல்,
வேல் பூஜைன்னு சொல்லக்கூடிய வீட்டில் வேல் பூஜை செய்வது, வேல்மாறல் படிப்பது மிகப்பெரிய சிறப்பு. இந்த தனுசு லக்னக்காரர்கள் வேல்மாறல் படித்த ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக அவர்கள் என்ன நினைத்து கேட்கிறார்களோ அது கிடைக்கும். தனுசு லக்னக்காரர்களுக்கு வேல்மாறல் மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஒரு தனுசு லக்னக்காரர் இருக்காரு, அவருக்கு தொழில் முன்னேற்றமே இல்லை. நான் சொன்னேன், ஐயா காலை எழுந்தவுடன் வேல்மாறல் படியுங்கள், கண்டிப்பாக தொழில் ஒரு மாற்றம் வரும்னு. வராத வாடிக்கையாளர்கள் கூட வர ஆரம்பித்து விட்டார்கள். பழைய பாக்கிகளும் வசூல் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்போ விடாமல் வேல்மாறல் படிச்சுட்ருக்கார். என்னென்னா இந்த காலை எப்போ படிக்கணும் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், 4:50 5:20 வேல்மாறல் படிச்சிடணும். 4:50 5:20 வேல்மாறல் தனுசு லக்னக்காரர்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். நான் உனக்கு எந்த கோயிலுக்கும் உங்களை பரிகாரம் பண்ண சொல்லி அனுப்பலை. ஆனால் இதை வீட்டிலே செய்து பாருங்கள், வேல்மாறலை படித்து பாருங்கள்னு தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மகரம், சரிங்களா? இந்த மகர லக்னமே நம்ம என்ன சொல்கிறோம், ஐயா சனியினுடைய வீடுங்க ஐயா மகரமா. ஆனால் என்னுடைய மானசீக குருநாதர் ஒருவர் சொல்லியிருக்கார், மகரத்தில் எவன் ஒருவருக்கு கிரகம் இருக்கிறதோ அது தகரமாக இருந்தாலும் தங்கமாக மாறிவிடும் சொல்லுவார். ஆனால் மகர லக்னக்காரர்களுக்கு அப்படி கிடையாது. மகர லக்னம்னு வரும்பொழுது அது வேறு மாதிரி ஒரு பாதையை கொண்டு செல்லும். எப்படி அப்படின்னா இந்த மகர லக்னத்தில் பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான். இவர் 5இல் ஆட்சி பெற்றாலோ அல்லது 5ஆம் இடத்தை பார்த்தாலோ மகாலட்சுமி, புரியுதுங்களா, மகாலட்சுமி தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிறது ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லைங்க, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே மகாலட்சுமி கோயில் இருக்குது. எங்கே அப்படின்னா நம்ம பெசன் நகரில் நினைக்கிறேன் அந்த கோவில். பெசன் நகரில் தான் அந்த மகாலட்சுமி 9 மகாலட்சுமி கோவில் இருக்கும். அவங்க அங்கே போய் வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள் ஊரில் இருக்க மகாலட்சுமி கோயில்களை நீங்கள் இந்த இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த மகாலட்சுமி பூஜையை வீட்டில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு சிறப்படையலாம். இந்த கும்பலக்கணக்காரர்கள், புரியுதுங்களா? இந்த கும்பலக்கணம் அப்படின்னாலே சார் நான் கும்பலக்கணம், இந்த கும்பலக்கணக்காரர்களோ அல்லது கும்ப ராசியினரோ கண்டிப்பாக என்ன விஷயம் அப்படின்னா அவர்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும். கும்பலக்கணம் கும்பராசினாலே நான் என்ன சொல்லிடுவேன், காதல் திருமணம்னு சொல்லிடுவேன். ஆனால் உற்று பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும், சரிங்களா? அப்போ இந்த கும்பலக்கணக்காரர்கள் 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அப்போ இந்த புதன் பகவான் இவர் 5இல் ஆட்சி பெற்றாலோ அல்லது 5ஆம் இடத்தை பார்த்தாலோ நீங்கள் என்ன பண்ணணும், மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த மகாவிஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன லக்கணம். இந்த மீன லக்கணம் அப்படின்னாலே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மீன லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இவர் 5இல் ஆட்சி பெற்றாலோ அல்லது 5ஆம் இடத்தை பார்த்தாலோ பார்வதி தேவியை இஷ்ட தெய்வமாக கொள்வது மிகப்பெரிய சிறப்பு. பார்வதி தேவியை இஷ்ட தெய்வமாக கொள்வது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அம்பாளை அவள் இப்படி பார்த்தீங்கன்னா 51 சக்தி பீடங்களாக இருக்கா. அம்பாள் எப்படின்னா 51 சக்தி பீடங்களாக இருக்கா. அதில் முழு நிறை பார்வதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவனோடு சேர்ந்து திருக்கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தாயாரை வணங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, சிவனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தில் சிவன் பார்வதி அந்த கல்யாண நாளில் இந்த மீன லக்கணக்காரர்கள் இந்த சிவனையும் பார்வதியும் வழிபாடு பண்ணுங்க, நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? இப்படி 12 லக்கணத்திற்கும் நம்ம இஷ்ட தெய்வங்களை கொடுத்தோம். அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஜாதகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். சார் இதெல்லாம் எல்லாருமே சொல்கிறதான் சார், 5ஆம் இடம், உச்சம், ஆட்சி, நட்பு, பகை, இதெல்லாம் நம்ம சொல்கிறது தான். இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நம்ம சொல்கிறோம். ஆனால் தாந்திரிக ரீதியாக ஒரு பலன் இருக்கும் எப்போவுமே. இந்த தாந்திரிக ரீதியான பலன்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு அப்படின்னா 12 லக்கணத்துக்குமே நான் என்ன சொல்லுவேன், தாந்திரிக ரீதியாக ஒரு பலன் வச்சுருக்கேன், சரிங்களா? அடுத்து தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணலாம், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அப்படி அடுத்த இதில் நான் உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்குறேன், சரிங்களா? இதுவரை என் பேச்சை கேட்ட அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை பல. என்னடா 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு நாள் ஒரு விஷயத்தை கொடுக்கலான்றது தான் என்னோட இது, சரிங்களா? இனிமேல்
நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களாக இருக்கட்டும் அல்லது ஜோதிட மாணவர்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக மாத கருத்தரங்கு நடைபெறும். அனைவரும் வரணும். சரிங்களா? ஜூலை மாதம் நம்மளுடைய ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட தாந்திரிக பயிற்சி மையத்தின் சார்பாகவும் மற்றும் செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக மாத கருத்தரங்கு நடைபெறும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபல ஜோதிடர்களும் பேச இருக்கிறார்கள். அதில் மூலிமா நிறைய கருத்துக்களும் நட்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நான் இன்றைக்கி சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்னா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அருள்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு வாரி வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஜோதிட தளபதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மிகப்பெரிய நட்பலன்களை அடைங்க. நன்றி, வணக்கம்.